நம்ம சில விஷயங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு அதுதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டே இருப்போம். சூரியனுடைய கலர் என்னன்னு கேட்டா குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே கண்ணை மூடிட்டு சொல்ற பதில் எல்லோ. ஆனா உண்மையாவே சூரியனுடைய கலர் எல்லோ கிடையாது. அதே போல சூரியன் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு பந்தம் கிடையாது. இது போல சில சுவாரஸ்யமான உண்மை நம்பிட்டு இருக்க பொய்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு ஸ்பேஸ் பேர்ட். சூரியன் சொன்னதை நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது. அது ஒரு பெரிய நெருப்பு ராட்சத பந்து 24/7 எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்குற கார்ட்டூன் ஆடு எல்லாத்துலேயும் சூரியனை அப்படிதான் பிரதிபலிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா சூரியனில் நெருப்பு இருக்காது. நெருப்பு உருவாக்க தேவையான 3 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவல், ஹீட், அப்புறம் ஆக்சிஜன். ஆனால் சூரியனில் ஆக்சிஜன் இல்லை. சூரியனில் மெயினாக இருக்கிறது ஹைட்ரஜன், ஹீலியம் கேஸ் தான். இதில் ஹீலியம் கேஸ் ஒரு மந்தமான எலமெண்ட். இதுக்கு ரொம்பவே கம்மியான மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் தான் இருக்குது. ஆனால் ஹைட்ரஜன் கேஸ் ஹைலி ஃப்ளேமபிள், சுலபமாக எரியக்கூடிய ஒரு கேஸ். ஹைட்ரஜன் ஹீலியமால ஏற்படக்கூடிய தெர்மோநியூக்ளியர் ஃபியூஷன்னால அதிகமான ஹீட் அண்ட் லைட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனால சூரியனில் அதிகமான ப்ரெஷரும் அதிகமான ஹீட் என்விரான்மெண்ட்டும் இருக்குது. இதில் ஹைட்ரஜன் தான் ஹீலியத்தை உருவாக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபெமிட்டோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய 2 ஹை ஸ்பீட் ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்னோட ஒன்று மோதி ஹீலியம் உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான காமா ரேஸ் ரேடியேஷனை உருவாக்குது. 700 மில்லியன் டன் ஆஃப் ஹைட்ரஜன் ஒன்று சேர்ந்து 6,50,000 டன் ஹீலியத்தை உருவாக்குது. இந்த நியூக்ளியர் ஃபியூஷனால சூரியனோட மேல் பரப்பில் 5500 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கு. ஆனால் ஒரு பொருளை எரிய வைக்க ஆக்சிஜனும் தேவை. ஸ்பேஸில் ஆக்சிஜன் இல்லாதனால கார்ட்டூன் ஆட்ஸில் காட்டுற மாதிரி சூரியன் எரியாது. அது ஹீட் அண்ட் லைட் எனர்ஜியை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. உலகத்திலே மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட மிக நீளமான கட்டமைப்புனா அது சீன பெருஞ்சுவர் தான். இதோடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 21,196 கிலோமீட்டர். நான் ஸ்கூல் படிக்க சொல்ல நிலவில் இருந்து பார்த்தாலே சீன பெருஞ்சுவர் தெரியும்னு ஒரு பெரிய நியூஸ் பரவுச்சு. ஆனால் உண்மை என்னன்னா 250 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தாலே சீன பெருஞ்சுவர் தெரியாதான். ரேடார் யூஸ் பண்ணி ஹை குவாலிட்டி கேமராவில் கேப்சர் பண்ணால் தெரியுமே தவிர ஸ்பேஸில் இருந்து வெறும் கண்களால் பார்க்க முடியாது. நிலவு பூமியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா பூமியே பெருசாக தெரியாது. ஆனால் இந்த கட்டுக்கதையை நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் உண்மையே நம்பியிருந்தேன். உங்களில் சில பேர் கண்டிப்பாக இந்த ரூமர்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை எவ்வளோ தூரம் நீங்கள் நம்பினீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சூரிய குடும்பத்திலே வெப்பமான கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா மெர்க்குரின்னு தான் நிறைய பேர் சொல்லுவோம். ஏன்னா சூரியனுக்கு பக்கத்தில் அதுதான் இருக்குது. சூரியன்லேருந்து வெறும் 58 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சூரியனை சுற்றி வருது. இதோடைய வெப்பநிலை அதிகபட்சம் 430 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குமா. அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்தில் இதுதான வெப்பமான கிரகம்னு கேட்டிங்கன்னா இல்லை. மெர்க்குரிக்கு அடுத்து இருக்கக்கூடிய வீனஸ் தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே வெப்பமான கிரகம். அதோடைய சராசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 462 டிகிரி செல்சியஸ். ஒரு ஈயத்தை உருக்குற அளவுக்கு வெப்பம் அதிகம். இந்த வெப்பத்துக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீனஸில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் தான். குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு. சூரியன்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை வெளியேற்றாம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸுக்கு ட்ராப் பண்ணிக்குது. நம்ம பூமியிலும் இந்த ப்ராசஸ் நடக்குது, ஆனால் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில். இதை நம்ம குளோபல் வார்மிங் சொல்லுவோம். ஆனால் வீனஸை பொறுத்த வரைக்கும் என்டையர் பிளானட்டுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால வீனஸ் ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. நம்ம பார்க்குற படங்கள், கார்ட்டூன்ஸ் எல்லாத்துலேயுமே சூரியனை எல்லோ கலரில் தான் காட்டியிருப்பாங்க. நம்ம ஏதாவது ஸ்கெட்ச் பண்ணால் கூட சூரியனுக்கு எல்லோ கலர் தான் கொடுப்போம். அப்போது சூரியன் எல்லோ கலர் தானேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சூரியனோட கலர் பியூர் ஒயிட். அப்புறம் நமக்கு எப்படி அது எல்லோ கலரில் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்மளுடைய வளிமண்டலம் தான் காரணம். சூரியனோட ஒளியில் மல்டி கலர்ஸ் இருக்குது. இதில் லாங்கஸ்ட் வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா ரெட் கலர், ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா வயலட், அதுக்கு அடுத்து ப்ளூ. சூரியனோட ஒளி நம்மளுடைய அட்மாஸ்பியரில் வந்து மோத சொல்ல காற்றுல இருக்கக்கூடிய டஸ்ட் அண்ட் பார்ட்டிகல்ஸில் லைட் பட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. இதில் ரொம்பவே ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்தாக இருக்கக்கூடிய வயலட் அண்ட் ப்ளூ தான் நம்ம அட்மாஸ்பியரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்மளுடைய கண்கள் பொதுவாக ரெட், ப்ளூ, கிரீன் கலரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் செகண்ட் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்தாக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் நமக்கு வானமாக தெரியுது. சூரியன் மஞ்சள் கலரில் தெரியுது. ஒரு சில அனிமல்ஸுக்கு வானம் வயலட் கலரில் தெரியும். இதுவே நம்ம ஸ்பேஸ்லேருந்து சூரியனை பார்க்க சொல்ல நமக்கு ஒயிட் கலரில் தான் சூரியன் தெரியும். நம்ம பிரபஞ்சத்திலே மிக தீவிரமான ஈர்ப்பு விசை கொண்டதுன்னா அது கருந்தொலை தான். அதுக்கிட்ட இருந்து ஒளி கூட தப்பிக்க முடியாது. அதை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் தனக்குள்ளே இழுத்துக்கும். அப்போ இது ஸ்பேஸில் ஒரு வேக்கம் கிளீனர் போல செயல்படுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம பிரபஞ்சத்தில் மற்ற நட்சத்திரங்கள் எப்படி செயல்படுதோ அதே போல தான் இந்த பிளாக் ஹோலும் செயல்படுது. இப்போ நம்ம சூரியனை எடுத்துப்போம். நம்ம சூரியனோட ஈர்ப்பு விசையிலிருந்து ஒரு பொருள் தப்பிக்கணும்னா அந்த பொருள் 618 கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் டிராவல் பண்ணணும். அப்படி டிராவல் பண்ணால் அது சூரியன் கிட்ட இருந்து தப்பிச்சிடும். சப்போஸ் அந்த வேகத்தை அச்சீவ் பண்ண முடியலன்னா அந்த பொருள் சூரியனோட சர்ஃபேஸில் மோதிடும். இதே ப்ராசஸ் தான் கருந்தொலியிலும் நடக்குது. சூரியனை கம்பேர் பண்ண சொன்ன கருந்தொலியோட நிறை ரொம்ப அதிகம். அப்போ அதோட ஈர்ப்பு விசையிலேருந்து தப்பிக்க நம்ம ஒளியை விட வேகமாக பயணிக்கணும். அப்படி பயணிச்சா ஒரு பொருளால் கருந்தொலி கிட்டேருந்து தப்பிக்க முடியும். ஆனால் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஒளியை விட வேகமாக எதுவுமே பயணிக்காதுன்னு. அதனால தான் ஒளி கூட கருந்தொலி கிட்டேருந்து தப்பிக்காதுன்னு சொல்லுவாங்க.
இந்த கருந்துளையோட ஈர்ப்பு விசைன்றது ஒரு எல்லை தான். அதை தாண்டி ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த கருந்துளையை அதை எதுவுமே பண்ணாது. ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அது தனக்குள்ளே இழுத்துக்காது. அதோட ஈர்ப்பு விசைக்குள்ளே போகிற ஒரு பொருளை மட்டும்தான் அது தனக்குள்ளே இழுத்துக்கும். இப்போ நம்ம சூரியனுக்கு பதிலாக சூரியனுடைய நிறை கொண்ட ஒரு கருந்துளை இருந்ததுன்னா அதனால நம்ம பூமிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நம்ம பூமி எப்பவும் போல சுற்றிட்டு இருக்கோம். நம்ம ஹாலிவுட் படங்களில் பார்க்குற மாதிரி ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஸ்பேஸ் ஷிப்லேயே சண்டை வரும். 2 பேரும் ஒவ்வொரு ஸ்பேஸ் ஷிப்பை வச்சு மாறி மாறி சுட்டுப்பாங்க. சண்டையோட கடைசியில் எப்படியோ ஹீரோ சாக மாட்டான். அதனால கண்டிப்பாக வில்லன் தான் சாக போகிறான். அவனோட ஸ்பேஸ் ஷிப் எரிஞ்சு வெடிச்சு செதறும். ஆனால் ஸ்பேஸில் உண்மையாகவே இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. நமக்கு இப்போ ரொம்ப நல்லாவே தெரியும், ஒரு பொருள் எரியணும்னா ஆக்சிஜன் ரொம்பவே முக்கியம். ஸ்பேஸில் ஆக்சிஜன் இல்லைன்னு. ஸோ நம்ம ஹாலிவுட் படங்களில் பார்க்குற மாதிரி ட்ராமாட்டிக்காக ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்காது. அதே சமயம் ஸ்பேஸில் எக்ஸ்ப்ளோஷன் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்பேஸில் கெமிக்கல் அண்ட் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கலாம். 1962 ஸ்பேஸில் ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடத்தியிருக்காங்க. ஸோ மூவியில் ஸ்பேஸில் கன்ஸுக்கு பதிலாக நியூக்ளியர் வெப்பன்ஸ் போல் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தா லாஜிக் கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ வரக்கூடிய ஒரு சில ஹாலிவுட் மூவிஸில் லாஜிக் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுபோல் நிறைய விஷயங்களை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதுதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.